சங்கீதனை கைது செய்தது அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறதுக்காக நீங்கள் இந்த அவசரகால சட்டத்தை வந்து பயன்படுத்த இயலாது. அது போலித்தனம். தலைவர் பிரபாகரனை போட்டினாலோ தமிழீழ விடுதலை இயக்கத்தை வந்து புகழ்ந்த கதைச்சாலும் அது பயங்கரவாதம் இல்ல. அது பயங்கரவாதம் இல்ல. அது ஒரு கருத்து. அது ஒரு கருத்து. அந்த கருத்தை வந்து நீங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ள இல்லாட்டி அவசரகால சட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அதை தடை செய்ய முடியாது. அது எந்த அளவுக்கு அதை நீங்கள் செய்ய அனுமதிக்கிறீர்கள் என்றால் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த சட்டம் சம்பந்தமாக இருக்கிற அறிவில்லை தன்மை தான் எடுத்து காட்டுதே தவிர வேறு எதுவும் இல்லை. ஒரு கருத்து கௌரவ உறுப்பினர் அவர்களே, ஒரு தாக்குதல் தொடர்பாக ஒரு மிக மோசமான ஒரு விடயம் நடக்க, ஆபத்தான ஒரு நிலைமை நடக்க இருக்கு. அந்த இடத்துல ஒரு கருத்து ஒன்று தெரிவிக்கிறது ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் இல்லை அது கூட்டும் என்ற ஒரு தேவை இருந்தால் வேணும் என்றால் நீங்கள் அதை பயன்படுத்தலாமே தவிர போர் நடக்காத ஒரு காலத்திலே ஒரு இயக்கம் சம்பந்தமாக ஒரு தலைவர் சம்பந்தமாக புகழ்ந்து கிடைக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. அவ இதெல்லாம் என்னத்தை காட்டுதென்றால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தையே நாங்கள் நீக்க தயார் என்று சொல்லி அதுக்கு மாற்றீடாக வேறு எந்த ஒரு சட்டமும் தேவையில்லை என்று சொல்ற ஆக்கள் தான் இன்றைக்கு வந்து இந்த யாபாலன் என்ற நெல்லாட்சி காலத்திலே கொடுத்த வாக்குறுதியை கூட கொடுக்க தயாரில்லை. அதாவது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கிற வரைக்குமாவது நாங்கள் அதை அமுல்படுத்தாமல் வச்சிருக்கிறோம் என்ற வாக்குறுதி கூட கொடுக்க முதுகெலும்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் இது. முதுகெலும்பு இல்லாத. நான் ஒன்றை சொல்றேன், நீங்கள் வந்து ஆக்களுடைய கருத்துக்களை நீங்கள் நசுக்கலாம், ஆனால் ஒன்றை தெளிவாக தெரிஞ்சு வச்சிருங்க. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை நீங்கள் ஒரு இனப்படுகொலை செய்து மௌனிக்க வச்சிருந்தாலும் இன்றைக்கு போர் முடிந்த 17 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கடா அந்த அமைப்பு திரும்பி வர வேண்டும் என்று தான் சொல்றார்கள். அது அப்படி சொல்றபடியால் தான் உங்களுடைய மீன்பிடி அமைச்சர் திலீபன் அவர்களுடைய நினைவு தினத்துக்கு போய் கலந்து கொண்டு அதோட சொந்தம் கொண்டாடுறதுக்கு போற உங்களுடைய அரசியல் தோல்வி, உங்களுடைய நோக்கங்கள் தோல்வி. அதை மூடி மறைக்கிறதுக்கு நீங்கள் இந்த பயங்கரவாத சட்டமோ நீங்கள் இந்த அவசரகால சட்டத்தையோ பயன்படுத்தி நீங்கள் இந்த கருத்துக்களை நசுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பகல் கனவு கிடையாது என்பதை திட்டவட்டமாக சொல்ல விரும்புகிறேன்.